ஹர்மோஸ் நீரிணையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி கிட்டத்தட்ட 1 மாத காலமாக முற்றுகையிட்டு இருக்காங்க ஈரான். அனைத்து வர்த்தக கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய அளவில் வளைகுடா நாடுகளுக்கு, ஏன்னா எண்ணெயை வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக தான் இன்னைக்கு பாகிஸ்தான் மூலமாக வளைகுடா நாடு, இப்போ நான் சொன்னேன் அந்த மினிஸ்டர்ஸ், துருக்கியா இருக்கலாம், எஜிப்தா இருக்கலாம், சவுதி அரேபியா இருக்கலாம், அவங்கெல்லாம் அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அதை சரி பண்ணணும், அப்போதான் அந்த வர்த்தகம் நடக்கும். அந்த மிகப்பெரிய அந்த பொருளாதார நெருக்கடி தான் இந்த 1 மாதமா ஏற்பட்ட நெருக்கடி தான் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த நாடுகளை முன்னெடுக்க வைக்குது. எதோட ஒப்பிடுறாங்கன்னா 1957 ஏற்பட்ட சுவிஸ் கால்வாய் நெருக்கடியோட ஒப்பிடுறாங்க. 1956 எகிப்திய அதிபர் அன்னைக்கு சுவிஸ் கால்வாயை நாட்டுடைமையாக்குறாரு. இது இஸ்ரேல், பிரான்ஸ் அப்புறம் பிரிட்டன் 3 பேர் சேர்ந்து அந்த கால்வாயை நம்ம கைப்பற்றணும், அந்த அதிபரை ஆட்சியிலும் தூக்கி எறியணும் அப்படிங்கிற நோக்கத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு போருக்கு தயாரானாங்க. அந்த காலகட்டத்துல அந்த கால்வாயானது மூடப்படுது எகிப்தால. காரணம் ஏன் அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடி அதை நாட்டுடைமை ஆக்கிடுறாங்க. எகிப்தோட கண்ட்ரோல் இருக்கு. அவங்க அந்த சுவிஸ் கால்வாயை மூடிடுறாங்க. சுவிஸ் கால்வாயை மூடி கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முற்றுகையிடப்படுது. ஒரு வருடம் முற்றுகையிடப்பட்டு மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் தடைப்பட்டது. உலக பொருளாதாரமே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுது. ஐநாவோட சிறப்பு படை உள்ள களமிறங்குது. அமெரிக்கா உள்ள வருது. சோவியத் யூனியன்லாம் உள்ள வந்து பிரிட்டனை பின்வாங்க வைக்கிறாங்க. அந்த சுவிஸ் கால்வாய் எகிப்துக்கே மீண்டும் அது சொந்தங்கிறது அறிவிக்கப்படுது. உலக வல்லாதிக்கமாக இருந்த பிரிட்டன் சரிந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது அந்த சுவிஸ் கால்வாய் நெருக்கடியின் மூலமா தான். அன்றையிலிருந்து இன்று வரை பிரிட்டனோட வெளியுறவு கொள்கைகள் அனைத்தும் அமெரிக்காவில் தான் தீர்மானிக்கப்பட்டது. வரலாற்று பாடத்திலிருந்து இது போன்ற விளைவுகளை அமெரிக்காவும் எதிர்வரக்கூடிய காலத்துல சந்திக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நன்றி.